இருந்தது. जैसे திருஷ்டியின் दृष्टि மூலம் की भाषा ஒவ்வொரு குழந்தையிடமும் பாப்தாதா பேசினார். அது कुछ क्षणों तक திருஷ்டியினுடைய மொழியாக बाबा இருந்தது. सबको दृष्टि देते रहे। मैंने भी दृष्टि ली। फिर मैंने कहा बाबा आज பாபா திருஷ்டி கொடுக்கும் பொழுது भोग लगाने के लिए मैं इस विलेज से आई हूँ। बाबा ने बहुत प्रेम से भोग स्वीकार பாபாட்ட किया। நான் சொன்னேன், இன்றைக்கு நான் பீஸ் வில்லேஜில் இருந்து बाबा ने வந்திருக்கின்றேன். कहा कि பாபா அவ்வளவு அன்போடு போகை ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு पवित्रता பாபா बहुत बड़ी கூறினார், शक्ति है। தூய்மை என்பது जितना जितना आप மிகப்பெரிய सभी சக்தி. बाबा के सहयोगी बच्चे अपनी पवित्रता को संपूर्ण करते जाते हैं, ஒத்துழைப்பு கொடுக்கும் பாபாவிற்கு இந்த நேரத்தில் तो ஒத்துழைப்பு बाबा ने கொடுக்கும் कहा कि ஆத்மாக்கள், पवित्रता से தூய்மையில் बहुत बड़ा சம்பூர்ணமாகும் आकर्षण ஆத்மாக்கள். है। जब पवित्रता है तो बाबा ने कहा कि प्रकृति भी आपकी तरफ आकर्षित होती है। நீங்கள் அப்படிப்பட்ட தூய்மையோடு இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், 5 தத்துவங்களும் கூட உங்களிடம் प्रकृति भी ஈர்க்கப்படும். सहयोग ஏனென்றால் உங்களுடைய தூய்மை அந்த ஈர்ப்பை सेवा करना செய்கிறது. चाहती है। அப்போது इसलिए இயற்கையும் बाबा கூட कहते हैं कि உங்களுக்கு बच्चे ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுக்கு சேவை कदम செய்யும். आगे बढ़ाते रहो तो हर कदम में पदम उसकी प्राप्ति முன்னோக்கி செல்லுங்கள். होती रहेगी। ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் முன்னோக்கி செல்லும் பொழுது ஒவ்வொரு அடியிலும் बाबा நீங்கள் का कार्य கோடானு है, கோடி பேறுகளை பெறுவீர்கள். இது பாபாவின் लेकिन காரியம். बाबा बच्चों के द्वारा कराते हैं क्योंकि बच्चों का भाग्य बने। பாபா குழந்தைகளாகிய உங்கள் समाज में மூலமே அதை पवित्र संस्कार செய்வார், आए। உங்களுடைய பாக்கியத்தை உருவாக்குவதற்காக. तो बाबा ने कहा कि इसलिए அதன் बच्चों மூலம் की ஒரு மாஸ்டராக இருக்கும் சமஸ்காரங்களை வெளிப்படுத்த முடியும். स्थापना के कार्य में அதனால்தான் बहुत ஒவ்வொரு लाभ है। குழந்தையினுடைய தூய்மையின் சக்தி என்பது तो बाबा ने இந்த कहा कि ஸ்தாபனை भविष्य में காரியத்திற்கு உதவி செய்கிறது. இது மிக மிக जो அவசியமான भावनाएं ஒன்று. होती हैं, पवित्र भावनाएं होती हैं, उन भावनाओं का बहुत बहुत தூய்மையினுடைய बड़े प्रारंभ ஒரு है। உணர்வுகள், ஏனென்றால் அந்த உணர்வுகளின் மூலம் நீங்கள் शुद्ध அவ்வளவு भावना। பேறுகளை பெறுகின்றீர்கள். तो मैं देखती बाबा की शुद्ध भावना। बाबा ने कहा பாபாவை நான் जितना जितना भावनाएं பார்த்தேன். शुद्ध பாபா होंगी அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டபோது பாபா சொன்னாங்க, उतने उतने எந்த அளவுக்கு कदम உங்களுடைய कदम पर உணர்வுகள் सफलता தூய்மையாகுமோ मिलती रहेगी அந்த और हर அளவிற்கு प्रकार का நீங்கள் सहयोग ஒவ்வொரு भी அடியிலும் मिलता வெற்றியோடு रहेगा। இருப்பீர்கள். உங்களுக்கு ऐसे அனைவரிடமிருந்தும் बाबा ने அனைத்து कहा விதமான कि ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். बच्चे அதன் பிறகு பாபா கூறினார், अपनी तरफ से तो अच्छा पुरुषार्थ कर ही रहे हैं। पुरुषार्थ நல்ல और முயற்சியை குழந்தைகள் செய்கிறார்கள். सूक्ष्म पुरुषार्थ बनाओ, ஆனால் क्योंकि ये இப்பொழுது सूक्ष्म शक्तियां हैं। உங்களுடைய முயற்சி என்பது மிகவும் சூட்சுமமானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த சூட்சும சக்திகள் तो वो बहुत बहुत आपकी उन्नति के लिए भी है, यज्ञ की सेवा இந்த के लिए। சூட்சுமமான சக்திகள் என்பது நீங்கள் முன்னேற உங்களுக்கு உதவி செய்யும். आप உங்களுடைய भी इस முன்னேற்றம் प्रकार மட்டும் के இல்லை, ஆனால் स्थिति में யஜ்யத்தினுடைய சேவைக்கும் प्रश्नों கூட है அது உதவி செய்யும். உங்களுடைய ஸ்திதி और என்பது இந்த आकर्षण और நேரத்தில் आत्माओं को भी நீங்கள் அந்த अपनी तरफ ஸ்திதியில் खींचेगी। இருக்கும் பொழுது संगम युग है, மற்ற ஆத்மாக்களை உங்கள் பக்கம் दुनिया में இழுத்துவிடும். महाकाल बढ़ रहा है, என்றென்றால் இது சங்கம बढ़ भी யுகம். रहा है, लेकिन आप बच्चों की இந்த உலகத்தில் जय जयकार है। ஒவ்வொருவருமே எல்லாருமே ரொம்ப மன बाहर அழுத்தத்தில் हाहाकार है, இருக்கிறார்கள். अंदर आपके पास जय जयकार है। सदाई विजय, உலகம் இப்படிப்பட்ட सदाई सफलता ஏற்றத்தாழ்வுகளில் वो இருக்கிறது. सबका ஆனால் आधार है। உங்களுக்கு எப்பொழுதும் आप வெற்றி सबकी மட்டுமே संपन्नता। இருக்கிறது. எப்பொழுதும் வெற்றி உங்களிடம் இருக்கிறது. इसलिए आज बाबा बच्चों को
ज़्यादा से ज़्यादा உங்களுடைய சம்பூர்ணம் என்பது संपूर्ण அப்படிப்பட்டதாக सत्य இருக்கு. இன்று பாபா हर गुण में, हर शक्ति में அனைத்து குழந்தைகளையும் परिवर्तन சம்பூர்ண संपूर्ण बनो। அனைத்து தெய்வீக குணங்கள் சக்திகள் बाबा ने कहा जब भी आप நிறைந்தவர்களாக சம்பூர்ணமாக முழுமையாக பாபா பார்க்க तो ये விரும்புகின்றார். அப்போ என்ன बाबा நடக்கும்? की जो நீங்க कदम कदम पर அதிசயத்தை பார்ப்பீர்கள். मदद है गुप्त, उसका बहुत அதன் अनुभव கூடவே करेंगे நீங்கள் और ऐसा ही लगेगा பாபாவின் बाबा மறைமுகமான ஒத்துழைப்பையும் பார்ப்பீர்கள். बाबा ஒவ்வொரு कर रहा இடையிலும் है பாபாவிடமிருந்து நீங்கள் तो அதை बाबा உணர்வீர்கள். ஓ, பாபா இதை बाबा का செய்தார், साथ பாபா भी है, தான் எல்லாமே செய்றார் न அப்படின்னு केवल நீங்க सिर्फ உணர்வீங்க. पर बाबा के साथ कभी இப்படி பாபாவினுடைய சகவாசத்தை நீங்கள் அனுபவம் செய்வீர்கள். எல்லா நேரத்திலேயும் बाबा के நீங்க संपूर्ण பாபாவை உங்களோடு देखेंगे। நீங்கள் அனுபவம் செய்வீர்கள். बहुत बहुत याद प्यार दी பாபா நம்ம ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்தும் திருஷ்டி கொடுத்தார். மிகவும் ஆழமான அதிகமான அன்போடு திருஷ்டி கொடுத்தார். நான் திரும்ப வந்தேன். संपूर्ण स्वच्छ पवित्र बनो। தூய்மையற்றதின் வித்தையை विषय है முடித்து முழுமையாக कर्म का தூய்மையாகுங்கள், शील। சுத்தமாகுங்கள். ओम இன்றைய विषय தலைப்பு संपूर्ण பிராமண सभ्यता பிராமணர்களின் और அலங்காரம். श्रृंगार இன்றைய है। இஷாரா सदा சம்பூர்ண தூய்மையே श्रृंगार की பிராமணர்களான உங்களின் அலங்காரமாகும். अर्थात सदा சதா पवित्र அலங்கரிக்கப்பட்ட स्वरूप में ரூபம் ஆகுங்கள். स्थित रहे அதாவது तेजस की உங்களின் स्टेज पर தூய ரூபத்தில் हीरो ஸ்திரமாக भाव இருந்து बजाओ। இந்த எல்லையற்ற மேடையில் सदा உங்களின் கதாநாயக பாகத்தை ब्रह्मचारी நடியுங்கள். अर्थात இந்த संकल्प में भी சதா किसी प्रकार பிரம்மச்சாரியாக की தூய்மையாக இருங்கள். अपवित्रता ஆனால் எந்த या வகையான चंचलता தூய்மையின்மையும் कदापि உங்களின் எண்ணங்களிலும் वृत्ति உங்களின் की चंचलता மனோபாவத்திலும் भी குழப்ப முடியாது. रजिस्टर को दागी உங்களின் करने மனோபாவத்தில் से ஏற்படும் எந்த ஒரு इसकी குழப்பம் वृत्ति அல்லது से भी விஷமத்தனம் உங்களின் सदा பதிவேட்டில் ब्रह्मचारी ஒரு बनो। கருப்பு புள்ளியை ஏற்படுத்திவிடும். ஆகவே உங்களின் दादी மனோபாவத்தில் प्रकाश கூட मणि जी சதா की பிரம்மச்சாரியாக विशेषता இருங்கள். दादी जानकी जी के मुखारबिंद தாதி से ஜானகி ஜி, தாதி பிரகாஷ் चौदह மணியினுடைய அனுபவத்தை दादी பகிர்ந்து चमकने கொள்வது. वाला सितारा बनी प्रकाश मणि। दादी चमकने वाला सितारा बनी प्रकाश मणि बन प्रकाश मणि। हम सफलता का सितारा तो बन जाए। मन वचन कर्म श्रेष्ठ हो सफल हो। हम कितनी मन के दिल की बातें सुनाएं, क्योंकि हमारा बहन भाइयों से परिवार से बहुत प्यार है। और क्या बोले தாதி ஜொலிக்கும் लेकर நட்சத்திரமானார் चुप பிரகாஷ் सकते மணி. हैं। நாம் और வெற்றியின் दादी के நட்சத்திரமாக மாற साथ வேண்டும். रहकर மனம், जो வாக்கு, सीखे செயல் சிரேஷ்டமானதாக व्यापी இருக்க வேண்டும். सच्ची வெற்றி பெற सच्चा வேண்டும். साथ மனதின் सीखे। இதயத்தின் எத்தனை விஷயங்களை நாம் கூறுவது? ஏனெனில் நமக்கு சகோதர சகோதரிகளிடம் குடும்பத்திடம் மிகுந்த அன்பு உள்ளது. வேறு என்ன பேசுவது? பாபா கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகளை நாம் தாதியிடமிருந்து கற்றுக்கொண்டவற்றை நாம் இந்த வாழ்க்கையின் மூலம் சாகாரப்படுத்துவோம். இப்பொழுது நாம் மோகினி தீதிஜி கூற இருப்பதை கேட்கலாம்.
ओम शांति। दादी प्रकाश मणि जी की जो पवित्रता थी தாதி तो பிரகாஷ் बाबा மணியினுடைய இந்த தூய்மை அப்படிங்கிற அந்த விஷயம் पवित्रता को दूसरा शब्द देते हैं निर्विकारी। பாபா தூய்மைக்கு மற்றொரு வார்த்தையும் सब கொடுக்கின்றார். पवित्रता அது को வந்து कहते हैं விகாரமற்ற लेकिन தன்மை वही என்று கூறப்படுகிறது. தூய்மை என்று நாம் சொல்லும் பொழுது ब्रह्मचर्य சில के பேர் पालना। வந்து जब निर्विकारी कहते हैं तो பிரம்மச்சரியமாக असो இருப்பது विकार தூய்மை என்று நினைக்கிறார்கள். விகாலமற்றவர் என்று நாம் கூறும் பொழுது அதில் அனைத்து 5 விகாரங்களும் உள்ளடங்குகிறது. तो कोई भी विकार वृत्ति में ना हो। स्मृति, वृत्ति, दृष्टि, कृति, फिर सृष्टि। உங்களுடைய விழிப்புணர்வு, உங்களுடைய திருஷ்டி, அதன் பிறகு உங்களுடைய तो कैसे செயல்கள், हम இப்படித்தான் உங்களுடைய अपनी स्मृति வாतावரண को சூழலை நீங்கள் உருவாக்குகின்றீர்கள். நம்முடைய விழிப்புணர்வின் மூலம் सदा पवित्र रहे तो जो वृत्ति है, वृत्ति बहुत என்னுடைய पता नहीं என்னுடைய कैसे விழிப்புணர்வில் தூய்மை என்பது இருக்கும்போது என்னுடைய மனோபாவம் என்பது தூய்மையாகும். ஏனென்றால் कल भी प्रश्न करा மனோபாவம் कि என்பது மிகவும் ஆழமானது. அதை நீங்கள் बाबा क्यों कहते புரிந்துணரவே हैं முடியாது. निर्विकारी, फिर कहते हैं பாபா निर्विकार। ஏன் வந்து விகாரமற்றன்னு சொல்றாரு, அதன் பிறகு ஏன் ये बड़ी ஆணவமற்ற सूक्ष्म தன்மை बात है, அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது ரொம்ப சூட்சுமமான इसका स्पष्ट விஷயங்கள். हुआ पूरा नहीं இதை புரிந்து கொள்வது மிகவும் சூட்சுமமானது. कि जब हम बाबा நேற்று के வந்து पास அவ்வளவு आते हैं தெளிவாக இல்லை. ஆனால் தீதி அதை விரிவாக எடுத்து சொல்ல तब महसूस முயற்சி होता है जब செய்கின்றார். बाबा के पास आए பாபாவிடம் நாம் வரும்போது நீங்க வந்து उसके நினைச்சு बाद பாருங்க, आपको நீங்க अपनी பாபாட்ட வந்த போது व्यक्तिगत जीवन என்ன में என்ன நடந்தது, कौन सी உங்களுடைய சொந்த योग्यताएं बढ़ी, வாழ்க்கையில் என்ன कौन सी நடந்தது, विशेषताएं बढ़ी। என்ன விசேஷ தன்மை நீங்கள் தாரணை और हम उसको செய்தீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் विशेषताओं என்ன को தாரணை बढ़ता समझ लेते மேற்கொண்டீர்கள். ஆனால் அந்த बाबा விசேஷ कहते हैं தன்மைகள் विशेषताएं जो है வந்து பின்னாளில் किस என்னுடைய दृष्टि से விசேஷம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. பாபா बाकी சொல்றார், है இந்த விசேஷ தன்மைகள் இது எல்லாமே உங்களுடைய பரிசு. मेरे जीवन में तो ஆனா मुझे பாபா உங்களுக்கு கொடுத்த பரிசு அது. बताई என்னுடைய வாழ்க்கையில் ठीक தேதி है சொல்றாங்க, पढ़ाई நான் थी பாபா கிட்ட विद्यार्थी வந்த थी போது நான் வந்து அம்மா इतना कुछ படிச்சிருந்தேன், सीखा எனக்கு ஒரு டிகிரி இருந்தது. ஆனால் நான் வந்து और அவ்வளவு बाबा की விஷயங்களை कृपा ने கற்றுக்கொண்டேன் பாபாவிடம் வந்த பிறகு. जो कुछ भी அவ்வளவு और इतना விஷயங்களை बाबा ने பாபாவின் कराया குழந்தையான பிறகு நான் கற்றுக்கொண்டேன். நான் என்ன हर பண்ணேன் फील्ड में। அப்படின்னு நான் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு துறையிலும் கூட நான் அவ்வளவு लेकिन आज விஷயங்களை मैंने क्या கற்றுக்கொண்டிருக்கிறேன். मेरे को ये भी आता था, मैंने இன்றைக்கு ये வந்து मेरे में ये भी எனக்கு विशेष இது था। தெரியும், எனக்கு இந்த விசேஷ தன்மை முன்னாடி இருந்தது அப்படின்லாம் வந்து ये சொல்ல अहंकार முடியாது. है எல்லாமே जो பாபாட்ட வந்துதான் நாம बाबा बनने கற்றுக்கொண்டோம். के बाद அதெல்லாம் நான் प्राप्त சொன்னேன்னா हुआ அது कि வந்து मैं ஆணவம். ஆனா இதெல்லாம் जब பெரு सीख பேறுகள். रहे हैं பாபாட்ட வந்த பிறகு எனக்கு கிடைத்த பெரு பேறுகள். ஆனா அதை इसलिए விட்டுட்டு இது निमित्त என்னுடையதுன்னு நான் நினைச்சேன்னா அது வந்து ரொம்ப ஒரு சூட்சுமமான ஒரு ஆணவமாக இருக்கிறது. बाबा ने அதனால்தான் मुझे அந்த निमित्त கருவி बनाया அப்படிங்கிற அந்த உணர்வு. तो निमित्त बनाया तो பாபா सिखाया किसने। என்னை கருவியாக்கினார். तो பாபா प्रश्न என்னை आता है கருவி क्या ஆக்கும் मेरे போது யார் எனக்கு क्वालिफिकेशन के कारण கற்பிக்கின்றார்? निमित्त बनाया या அப்போ அந்த निमित्त கேள்வி बनाने என்பது के வருது, என்னுடைய मैंने என்கிட்ட बाबा இந்த ஒரு क्वालिफिकेशन प्राप्त की। தகுதி இருப்பதனால பாபா என்னை கருவியாக்கினாரா, இல்ல பாபா என்னை கருவியாக்கிய ये பிறகு सोचते இந்த हैं कि நல்ல मैं குணங்களால் समझदार என்னை हूँ इसलिए நிறைத்திருக்கின்றாரா? बाबा ने मुझे निमित्त बनाया। நான் வந்து கொஞ்சம் புத்திசாலியாக இருப்பதனால தான் பாபா और என்னை मैं ये समझती கருவியாக்கினார் हूँ कि அப்படின்னு निमित्त बना நினைக்கிறோமா? के जो निमित्त की நான் जिम्मेवारी है நினைக்கிறேன் அப்படி कार्य இல்லை. है அது वो बाबा कराता है। பாபா என்னை கருவியாக்கிய பிறகு என்ன பொறுப்புகள் வந்து ஒரு கருவியாக நான் प्रकाश मणि दादी எடுத்துக்கொண்டேனோ அதை வந்து நான் செய்தேன். अपना ஸ்ரீமத்துக்கு हाथ கடி उनके हाथ में உட்பட்டு दिया, यज्ञ தாதி பிரகாஷ் மணி की जिम्मेवारी दी பாபா அவர்களுக்கு
बहुत शांति எல்லா பொறுப்புகளையும் அவர் கையில் கொடுப்பது मुझे போல बार बार कहते பாபா थे அவர் கையை பிடித்த போது பாபா ரொம்ப मैं தியாதி सुबह ரொம்ப जैसे ஸ்திரமாக उठती இருந்தார். हूँ बाबा को कहती हूँ बाबा ஒவ்வொரு காலையிலும் எந்திரிக்கும் போது मैं நான் 3 आपके மணிக்கு लिए यज्ञ எந்திரிக்கும் பொழுது सेवा அந்த करूँ நேரத்துல பாபாட்ட நான் करते சொல்றேன், थे பாபா நம்ம 2 பேரும் சேர்ந்து யஜ்யத்தை ये एक பார்த்துக்கலாம் ऐसा அப்படின்னு महामंत्र है தாதேஜி जो सभी சொல்லுவாங்க. को यूज ஒவ்வொரு करना நாளும் நான் பாபாட்ட இதை சொல்வேன். सवेरे இது ஒரு उठो மிக நல்ல उठते ஒரு ही மந்திரம், बाबा से மிகவும் बोलो சக்திசாலியான மந்திரம். आप காலையில हमारे साथी எந்திரிக்கும் போதே हैं அமிர்த வேளையில और आप நீங்க मिलकर பாபாட்ட இதை சொல்லும்போது, यज्ञ பாபா सेवा करेंगे நீங்க தான் என்னுடைய சகவாசி, जिस நாம் काम के 2 लिए भी பேரும் आपने मुझे சேர்ந்து चुना है சேவை செய்யலாம், யஜ்ய சேவை செய்யலாம் அப்படின்னு अच्छी பாபாட்ட तरह நாம से कंप्लीट சொல்லணும். करेंगे பாபா ஏன் உங்களை கருவியாக்கினார் அப்படின்னா, அப்போ वो பாபா सिर्फ உங்க दादी கூட ने சேர்ந்து चाहा செய்வார் இல்லையா? அப்போ தாதி என்ன பண்ணாங்க ये मुझे पसंद है ये அப்படின்னு नहीं நம்ம पसंद है பார்க்கும்போது, ये बहुत अच्छा எனக்கு है இது मैं ये பிடிக்கும், இது करूंगी எனக்கு பிடிக்காது, இது நான் ரொம்ப சிறப்பாக இருக்கு कि सबके அப்படின்னு प्रति தாதி ஒரு दिल பொழுதும் சொன்னதே இல்லை. இவங்களை எனக்கு பிடிக்கும், இவங்களை எனக்கு பிடிக்காது அப்படின்னு தாதி ஒரு பொழுதும் சொன்னதே இல்லை. ताकि ஒவ்வொருவருக்காகவும் தாதி नंबर ஒரு தூய்மையினான ஒரு அன்பை வைத்திருந்தார். ஒரு பொழுதும் தாதி सबको समान யாருக்கிட்டையும் दृष्टि से देखा ஒரு நம்பரே சொன்னதில்லை, இது उस நல்லா दृष्टि இருக்கு, இது का நல்லா बहुत இல்ல प्रभाव था அப்படின்னு. தாதியினுடைய திருஷ்டி அனைவருக்காகவும் दादी के पास बड़े बड़े சமமாக இருந்தது. महात्मा அந்த गुरु திருஷ்டி ஒவ்வொருத்தர் மீதும் ஒரு इसीलिए தாக்கத்தை दादी के मन में ஏற்படுத்தியது. ये बहुत होता था அநேகமான சந்நியாசிகள் कि बाबा மகாத்மாக்கள் क्यों தாதி बुला கிட்ட रहे வருவாங்க. हैं ஏன்னா सब आते தாதி थे கிட்ட वहां के அந்த लोग ஒரு உணர்வு இருந்தது, जो பாவனை बताते இருந்தது, थे எல்லோரும் ये வரணும், बहुत था பாபாவுடைய யஜ்யத்துல पहली बार எல்லாருக்குமே महात्माओं का பேர்கள் प्रोग्राम किया கிடைக்கணும் அப்படின்னு தாதி நினைப்பாங்க. सभी மகாத்மாக்கள் गई हुई थी சாது आरती சன்னியாசிகள் எல்லாம் வருவாங்க. 85 அப்ப அந்த ப்ரோக்ராம் अच्छे செஞ்ச गुरु लोग போது थे நான் அந்த நேரத்துல இந்தியால இருந்தேன். நானும் கூட அந்த आपको पता நிகழ்ச்சியில है कि இருந்து गुरु लोग இந்த हैं சாதுக்கள் घी का खाना சன்னியாசிகள் खाते இவங்க எல்லாம் तेल வந்த போது அவங்க என்ன तेल को பண்ணுவாங்க बहुत अच्छी அப்படின்னா, तरह मानते घी खाते எந்த ஒரு दादी ने कहा எண்ணெயில அவங்க சாப்பிட घी का மாட்டாங்க, खाना எல்லாமே நெய்யில தான் சாப்பிடுவாங்க. அப்போ தாதி அதற்கான सब गुरु के ஏற்பாடுகளை दादी செய்தார். की पवित्रता से எல்லாமே நெய்யில जो சமைக்கப்பட்ட पवित्र சாப்பாடா அவங்களுக்கு जितने தாதி ஏற்பாடு स्नेह பண்ணாங்க. அவங்க தாதியினுடைய पवित्र स्नेह தூய்மையினால அவங்க ரொம்ப unique स्नेह ஈர்க்கப்பட்டார்கள். அந்த सद्गुण தூய்மையான समाज மனோபாவத்தின் की மூலம் दृष्टि से ஆன்மீக देखने அன்பு என்பது இருந்தது. அந்த திருஷ்டியிலும் सब थे बड़े சமத்துவம் बड़े என்பது இருந்தது. मिनिस्टर भी आते थे सब आते थे हम देखते थे எல்லாருமே வருவாங்க, दादी அமைச்சர்கள் का வருவாங்க, इतना சாது दादी का जो சன்னியாசிகள் வருவாங்க, व्यक्तित्व था குருமார்கள் வருவாங்க. पवित्रता அனைவருமே उसमें தாதியினுடைய குணாதிசயம் தூய்மையினால அப்படிப்பட்ட ஈர்க்கக்கூடிய தன்மையோடு तो இருந்தது. सभी जो आज बाबा ने कहा ना जैसे कि एक वृत्ति के अंदर அதனால்தான் பாபா இன்னைக்கு என்ன சொன்னார், अंश मात्रा भी உங்களுடைய உணர்வுகள் என்பது தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். உங்களுடைய மனோபாவத்துல எந்த नहीं ये விதமான बहुत ஒரு अच्छा कर सकते हैं ஆணவத்தின் नहीं ஒரு नहीं சுவடும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். नहीं वो तो என்னால अच्छा ரொம்ப है आप சிறப்பாக अच्छा செய்ய कर முடியும், सकते இது हैं என்னுடைய पर अंदर में ये விசேஷத்தன்மை, रहे कि बाबा நல்ல விஷயம் உங்களால செய்ய முடியுது, ஆனா உள்ளுக்குள்ள நீங்க ஒரு விஷயம் வச்சுக்கணும், பாபா தான் इसलिए அதை செய்றார். आज का जो व्यक्ति इशारा होमवर्क मिल रहा है वो उसमें बाबा कह रहे हैं இன்றைக்கான पवित्रता அவ்யக்தி சிக்னல், இன்றைக்கு ब्राह्मणों का நமக்கான வீட்டு பாடம் श्रृंगार है हम முழுமையான लोग तो தூய்மை, श्रृंगार नहीं करते नहीं பிராமணர்களின் அலங்காரம். நம்ம வெளியில हम लोग அலங்காரம் वॉच எதுவும் नहीं பண்ணிக்கிறது पहनते இல்லை. ஆனா பிராமணர்களின் அலங்காரம் कुछ என்ன नहीं அப்படின்னா தூய்மை. நாம नहीं नहीं श्रृंगार மோதிரமோ வாஷோ இதெல்லாம் நம்ம போட்டுக்கிறது இல்லை, எந்த ஒரு அலங்காரமும் நம்ம पर செய்துக்கிறது कौन सा இல்லை. श्रृंगार है पवित्रता का तो बाबा कहते हैं ஆனால் सब பிராமணர்களின் में அலங்காரம் என்ன, पवित्रता நம்ம என்ன அலங்காரம் अब பண்ணிக்கிறோம், அது सब தூய்மையினுடைய में அலங்காரம். श्रृंगार है तो सदा ही श्रृंगार की हुई मूर्ति अर्थात बाबा कहते हैं सदा पवित्र स्वरूप में இன்றைய स्थित இஷாரா, रहकर சம்பூர்ணமான தூய்மையே பிராமணர்களான உங்களின் அலங்காரமாகும். हीरो पार्ट बजाओ சதா அலங்கரிக்கப்பட்ட ரூபம் ஆகுங்கள், அதாவது உங்களின் தூய ரூபத்தில் ஸ்திரமாக இருந்து இந்த எல்லையற்ற மேடையில் உங்களின் கதாநாயக பாகத்தை लोग को நடியுங்கள். बाबा
உங்களுக்கு புரிந்த இந்த விஷயம்? श्रृंगारित मूर्ति பாபா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, பாபா உங்களை அலங்காரம் செய்கின்றார். पवित्र स्वरूप में பாபா स्थित वह உங்களை ஒரு बेहद அலங்கரிக்கப்பட்ட स्टेज पर ரூபமாக பார்க்கின்றார். அந்த जाकर அலங்கரிக்கப்பட்ட हीरो पार्ट ரூபத்தில் बनाओ। இந்த எல்லையற்ற மேடையில் உங்களுடைய கதாநாயக பாகத்தை நடியுங்கள். सदा दो शब्द है, एक ब्रह्मचार्य அதனால் दूसरा ब्रह्माचार्य। இரண்டு வார்த்தைகள் உள்ளது. ब्रह्मा के आचरण पे ஒன்று चलेंगे பிரம்மச்சரியம், மற்றொன்று பிரம்மாச்சாரி. क्योंकि ब्रह्मचार्य एक सीमित है ना। பிரம்மாச்சாரி மற்றும் பிரம்மச்சாரி இரண்டு अच्छा, வார்த்தைகள் உள்ளது. बाबा कहते हैं अर्थात பிரம்மச்சாரி என்றால் बाबा தூய்மையாக कहते हैं இருப்பது, அது संकल्प எல்லைக்கு से உட்பட்டது. भी ஆனா பாபா சொல்றாங்க किसी भी பிரம்மாச்சாரி அப்படின்னா प्रकार की விகாரமற்றவராக இருப்பது. अपवित्रता தொடர்ந்தும் नहीं பிரம்மாச்சாரியாக होने இருங்கள். चाहिए। அதன் மூலம் எந்தவித ஒரு தூய்மையின்மையும் உங்களுடைய மனோபாவத்தில் எந்த वृत्ति விதமான चंचलता குழப்பத்தையும் से हो ஏற்படுத்த रही है முடியாமல் இருக்க வேண்டும். तो அதன் बाबा மூலம் कहते हैं உங்களுடைய वृत्ति की மனோபாவத்தில் चंचलता भी எந்த குழப்பமும் இருக்க முடியாது. register எப்படி हो மனோபாவத்துல डांस குழப்பம் ஏற்படும் அப்படின்னா, அது என்ன அந்த மாதிரி ஒரு குழப்பம் ஏற்பட்டது அப்படின்னா மனோபாவத்துல உங்களுடைய பதிவேட்டில் அது ஒரு கருப்பு புள்ளியை तो बाबा ஏற்படுத்திவிடும். कहते हैं कि அதனால उस பாபா समय சொல்றாங்க உங்களுடைய वृत्ति से மனோபாவத்தில் भी கூட பிரம்மாச்சாரியாக सदा இருங்கள். அதனால நீங்க எப்பொழுதும் ब्रह्मचारी रहो। தொடர்ந்தும் உங்களுடைய तो மனோபாவத்திலும் ये கூட मास நீங்கள் पवित्रता का பிரம்மச்சாரியாக है। இருக்க थोड़ा வேண்டும். थोड़ा ही இந்த अभ्यास முழு करने का है। மாதமும் நாம் தூய்மையை चेक பயிற்சி करते जाओ செய்கின்றோம். एक एक இந்த विकार। மாதத்தில் இன்னும் பல நாட்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு விகாரத்தையும் சோதனை செய்து और हर பாருங்கள். कदम पर दिखाई पड़ता है। ஒவ்வொரு அடியிலும் हर கூட एक अपनी உங்களை जीवन நீங்கள் से देखें, சோதித்து हम तो பாருங்கள். देखते உங்களுடைய हैं। வாழ்க்கை एक बार எப்படிப்பட்டதாக नौकरी पे இருக்குது कोई அப்படின்னு था, பாருங்க. मुझे भाषण के लिए जाना था। ஒரு முறை तो मैंने बोला कि ஒருத்தருக்கு உடல்நிலை पिछले 10-15 சரியில்லாம दिन இருந்தது. நம்முடைய तो अपने ही लौकिक में किसी லௌகிக குடும்பத்துல. किसी को அப்ப நான் हॉस्पिटल नहीं है, போக बाबा के வேண்டியதாக भाषण இருந்தது तो नहीं कर பாபாவின் सकते। சேவைக்காக. நான் तो இவங்களை मेरी பார்த்துக்கணும் उस அப்படின்னும் நான் समय அப்ப நினைச்சேன். ஆனா बहुत அவங்க बड़ी அப்ப என்ன சொன்னாங்கன்னா, कमिटमेंट நீ है, பாபாவுடைய சேவைக்கு போ, இன்னும் உங்களால மட்டும்தான் அதை செய்ய हमेशा कोई முடியும். बात आएगी। ஸோ இந்த உடல்நிலை சரியா फिर இல்லாதவரை माया யார் ये வேணாலும் कहती है பார்த்துக்க ना कि முடியும் आप அப்படின்னு पराधीन हो। சொன்னாங்க. तो அப்போ நீங்க जैसे पढ़ेंगे சோதனை ना பண்ணணும். तो இப்படிப்பட்ட बात आएगी। சூழ்நிலைகள் வரும். மாயா நீங்க முன்னோக்கி मुझे சொல்ல जाना है, வேண்டும் कुछ भी அப்படின்னு அப்ப நீங்க போகணும் किसी அப்படின்னு நினைக்கிற போது चीज को மாயாவினுடைய कारण नहीं எதிர்ப்பும் बने, வரும். कभी नहीं। मैं इस कारण नहीं कर सकती, मैं इस कारण நான் नहीं ஒரு कर பொழுதும் सकती। எந்த ஒரு சூழ்நிலையையும் ஒரு காரணமாக நான் उसी से கருதியதே आपको இல்லை. बोनस मिलता இதனால है, என்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு நான் நினைச்சதே கிடையாது. அப்படி நீங்க क्योंकि बहुत செய்யும் दुनिया பொழுது कारण பாபா கிட்ட बनाती இருந்து है, உங்களுக்கு लेकिन போனஸ் கிடைக்கும். कारण तो हमेशा होता है ஏன்னா ना। காரணங்கள் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சுலபம். ஏன்னா எல்லா तो நேரத்திலயும் அது भगवान के இருக்கு இல்லையா, सामने சாக்கு कैसे போக்கு कारण சொல்லும் दे விஷயம். सकते हैं? दाता है, भाग्य बनाने वाला ஆனால் तो உங்களுக்கு कारण யார் नहीं அதை है। கொடுக்கறாங்க? तो क्या கடவுள்தான் உங்களுடைய பாக்கியத்தை அருள்பவர். அப்போ கடவுள்கிட்டயே நீங்க சாக்கு जितनी போக்குகள் जितनी சொல்றீங்கன்னா அப்ப वृत्ति என்ன शुद्ध ஆகும்? होगी, அதனாலதான் उतना करने की योग्यता भी बढ़ेगी। உங்களுடைய तो इन क्षणों மனோபாவத்துல के लिए நீங்க தூய்மையை श्रृंगारित வச்சிருக்கும் போது मूर्ति உங்களுடைய में सभी बैठ உங்களால எவ்வளவு செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த கொள் அளவும் அதிகரிக்கும். நீங்க இப்போ ஒரு நிமிடத்திற்கு அந்த அலங்கரிக்கப்பட்ட ரூபமாக அமருங்கள். ओम शांति।
करके मन हर्षाए। குரலி ஒரிஜினல் தேதி अव्यक्तवाणी ஜனவரி तारीख है 13, 13 जनवरी 1978. इंतजार के காத்திருப்பதை बदले விடுத்து इंतजाम ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்பது करो। தலைப்பு. प्रीति जी से இங்கும் बातचीत கூட यहाँ யார் कुछ ஒருவர் 8 ऑस्ट्रेलियन மணிகளில் ग्रामीण ஒருவராக व வருகின்றாரோ सर्व ब्राह्मण परिवार के அவர்களுடைய होंगे। ஒவ்வொரு எண்ணம் अब भी மற்றும் इस செயலில் अर्थात வெற்றி என்பது संकल्प और இருக்கும். चलन द्वारा அவர்களுடைய विधि और सिद्धि அவர்களுடைய का ஒவ்வொரு எண்ணமும் मार्गदर्शन करने वाले செயலும் सबके வழிமுறையும் सामने அதனுடைய अब வெற்றியும் भी பிராமண सभी குடும்பத்திற்கு வெளிப்படுத்துவதாக मार्ग இருக்கும். जाएंगे। அவர்களிடம் அஷ்ட சக்திகள் இருக்கும். அவர்கள் குடும்பத்தில் மிகவும் விசேஷமான तो அஷ்ட अष्ट சக்தி शक्तियां भी होंगी ரத்தினங்களாக और இருப்பார்கள். परिवार के सामने इष्ट பாபா अर्थात श्रेष्ठ வெவ்வேறுபட்ட आत्मा குழுக்களுக்காக महाआत्मा பாபாவினுடைய वरदानी மென்மையான आत्मा மகா के வாசகங்கள். बने होंगे। பாபா यह குழந்தைகளுடைய है கேள்விகளுக்கு अष्टरत्नों की பதிலளிக்கின்ற विशेषता। மாயாவிடமிருந்து आज பாதுகாப்பாக இருப்பதற்கான बालकियों से வழிமுறை बातचीत என்ன? में बच्चों के प्रति उच्चारे अनमोल ज्ञान रतन। पहला, दुनिया के वाइब्रेशन से பாபா अथवा माया से மாயாவிடமிருந்து सेफ பாதுகாப்பாக रहने का இருப்பதற்கான साधन। வழிமுறை सदा இந்த एक உலகத்தினுடைய बात அதிர்வலைகள் स्मरण இதிலிருந்தும் நாம் जो எப்படி इसी பாதுகாப்பாக लगन में இருப்பது लगे हैं, அப்படின்னா वह माया के हर ஆத்மாக்கள் प्रकार के யாரெல்லாம் दाव से बचे பாபாவினுடைய रहते அன்பில் हैं। மூழ்கி இருக்கின்றார்கள், ஒரே ஒரு தந்தையின் அன்பில் எப்பொழுதும் யார் மூழ்கி இருக்கின்றார்கள், ஒரே ஒரு பாபா தான், வேறு யாரும் இல்லை என்று யார் இருக்கின்றார்களோ அவர்கள் மாயாவின் அனைத்து விதமான தாக்குதலில் இருந்தும் பாதுகாப்பாக இருப்பார்கள். முரளி நாளை மீண்டும் தொடரும். सुनकर के मन हर्षाए। ஆதிரத்தினங்களின் பகிர்வு அவ்யக்தி பயணம். इच्छा मात्रम अविद्या, अविद्या मना ज्ञान। ज्ञान क्या होता वो मैं नहीं ஆசைகளின் जानती, அறிவே है ना? இல்லாமல் இருப்பது परंतु அப்படின்னா इच्छा ஞான रखना अज्ञान है, ये मैं जानती थी। मैं कहती थी गोपियां थोड़ी इच्छा ஆசை रखती, இருக்கு அப்படின்னாலே मीरा அது को देखो அறியாமை कहती என்றதை मैं क्यों इच्छा அறிவேன். रखूं, आपकी मम्मी को देना மீராவுக்கோ होगा मुझे அல்லது दिया, मैं क्यों கோபிக்கோ வந்து मैं क्यों ஆசைகள் मांगू। இல்லை. எனக்கு ஏன் तो ये नशा ஆசைப்படணும்? कभी என்னுடைய मान, தாய் எனக்கு ஏதாவது कभी வாங்கணும்னா लोभ வாங்கி लालच, கொடுப்பாங்க, कभी நான் ஏன் அதை मुझे नहीं, கேட்கணும்? कभी लालच आवे எதுவும் कि मैं எனக்கு எந்த मांगू, ஒரு मुझे பேராசையும் இல்லை. ऐसा எனக்கு ஒரு प्राप्त ये பொழுதும் ये இந்த உடை चाहिए, வேணும், कभी இந்த சாமான் तो வேணும் एक அப்படின்னு ये எதற்காகவும் நான் छोटेपन में கேட்டதே கிடையாது. இது एक வேணும் அது सत्कार வேணும்னு. पहले என்னுடைய अच्छा, குழந்தை பருவத்திலிருந்து तो எனக்கு இந்த उसके ஒரு நல்ல कारण भी சுபாவம் मदद அப்படிங்கிறது இருக்கு. मिलती है। அதனுடைய உதவியாக और உங்களுக்கு உதவி கிடைக்கும். फिर நான் एक बात, நான் एक दिन சொன்னேன் की இல்லையா, बात அது है कि போல मैंने बताया ஸ்ரீ कि मेरी கிருஷ்ணா மீது श्री எனக்கு कृष्ण ரொம்ப से बहुत प्रीति அன்பு थी, இருந்தது. எந்த तो ஆழமான मुझे ஆசை बहुत எனக்கு प्रीति, இருந்தது. அதாவது या मैं கடவுள் श्री कृष्ण का கிருஷ்ணரினுடைய ஒரு दीदार करूं காட்சி या मैं அல்லது विष्णु का करूं, விஷ்ணுவினுடைய बस मेरे காட்சி दिल में எனக்கு अंदर ये கிடைக்கணும்னு दो ஒரு इच्छा ஆழமான है। ஆசை இருந்தது. कब मुझे இந்த இரண்டு भगवान विष्णु ஆழமான का दर्शन ஆசைகள் होगा என்னிடம் या कब இருந்தது. मुझे எனக்கு भगवान எப்போ कृष्ण का அவங்களுடைய होगा, காட்சி उस கிடைக்கும், टाइम तो भगवान मानते थे, அப்போ तो ये मुझे அவங்களே बहुत கடவுள் मदद அப்படின்னு அந்த करती थी। காலத்துல நாம कब वो நினைச்சோம் दिन இல்லையா? होगा कि मैं उनका அப்போ दीदार நான் करूं, பள்ளிக்கூடம் हाँ படித்து मुझे, கொண்டிருந்த है ना? போது हाँ, 14 फिर வயசுல अपना நான் ये 10வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு मैं 14 வயசு ஆனது. जब मैट्रिक அப்போ पढ़ी, எனக்கு मैं ஆங்கிலமும் வரலாறு 14 बरस की இங்கிலீஷ்ல थी और मैं ஆங்கிலத்துல मैट्रिक पढ़ रही சொல்லி थी। கொடுப்பாங்க. उस मैट्रिक के में इंग्लिश पढ़ाते थे, हिस्ट्री इंग्लिश, ज्योग्राफी इंग्लिश, मैथमेटिक्स इंग्लिश, साइंस इंग्लिश, வரலாறு, सब इंग्लिश में புவியியல் ही होता। அதெல்லாம் वो स्कूल ஆங்கிலத்துல சொல்லி கொடுப்பாங்க. मोस्टली கணக்கு, इंग्लिश पढ़ाने அறிவியல் का, எல்லாமே तो मैं ஆங்கிலத்துல उसमें சொல்லி गई, கொடுப்பாங்க. इंग्लिश सीखी அந்த तो मैं वहां ही அந்த हुई, பள்ளிக்கூடத்துல எல்லாமே क्योंकि இங்கிலீஷ்ல सब தான் इंग्लिश में ஆங்கிலத்துல ही சொல்லி கொடுப்பாங்க. அங்க पढ़ाते ஒரு வருடம் நான் और படித்தேன். उसी स्कूल எனக்கு में ஏதாவது இங்கிலீஷ் मम्मा தெரியும்னா அதெல்லாம் நான் मेरे அங்கதான் साथ, படிச்சேன். ஏன்னா எல்லாமே அங்க एक ஆங்கில ही बेंच पर சொல்லி मम्मा கொடுக்கப்பட்டது. और हम बैठते மம்மா थे। அந்த பள்ளிக்கூடத்துல அதே பள்ளிக்கூடத்துல படிச்சாங்க. மம்மா ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க. நாங்க 2 பேரும் ஒரே மேஜையில தான் அமர்ந்திருப்போம் சேர்ந்து.
அவ்யக்தி பரிவார் ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம். Om Shanti. Finish the seed of impurity ஓம் and சாந்தி. become இன்றைய completely இஷாரா pure. தூய்மையின்மையின் விதையை Declaration முடித்து of love. முற்றிலும் சுத்தமானவராகுங்கள். Complete பிராமணர்களின் purity is the அலங்காரம். decoration of சம்பூர்ணமான love. தூய்மையே பிராமணர்களான உங்களின் Constantly அலங்காரமாகும். remain சதா a அலங்கரிக்கப்பட்ட created image. ரூபமாகுங்கள். That is, அதாவது remain உங்களின் stable தூய in ரூபத்தில் your ஸ்திரமாக pure form இருந்து இந்த and எல்லையற்ற play with மேடையில் your உங்களின் heart கதாநாயக on this பாகத்தை unlimited நடியுங்கள். stage. சதா பிரம்மச்சாரியாக Remain இருங்கள். constantly அதனால் எந்த pure, வகையான தூய்மையின்மையும் celibate, உங்களின் pure, எண்ணங்களிலும் so that no உங்கள் type of மனோபாவத்தையும் impurity, குழப்ப முடியாது. even in thought, உங்களின் மனோபாவத்தில் disturbs your ஏற்படும் attitude. எந்த ஒரு குழப்பம் அல்லது Any விஷமத்தனும் உங்களின் disturbance பதிவேட்டில் or ஒரு கருப்பு mischief புள்ளியை in your ஏற்படுத்திவிடும். attitude ஆகவே will put a உங்களின் black mark மனோபாவத்தில் on கூட your சதா register. பிரம்மச்சாரியாக இருங்கள். Therefore, remain constantly celibate, even in your attitude. Om Shanti. Om Shanti. Welcome to Vikti Parivar. Today's வெற்றி day பரிவாருக்கு 14. உங்களை வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாள் 14. Finish the seed of impurity and become completely clean. தூய்மையற்றதின் விதையை முறித்து முற்றிலுமாக Today's தூய்மையாகுங்கள். இன்றைய definition of தலைப்பு Brahmins. பிராமணர்களின் அலங்காரம் என்பது இன்றைய தலைப்பு. Dadi Prakashmani தாதி Ji's பிரகாஷ் special மணி qualities shared உடைய by விசேஷ Dadi தன்மைகள் Janaki. தாதி ஜானகி 14 பகிர்ந்து கொண்டவை. became a sparkling star. Dadi became a sparkling star. ஒரு Prakashmani. பிரகாசிக்கும் நட்சத்திரமாகுங்கள். தாதி ஜொலிக்கும் Let us நட்சத்திரமானார். become பிரகாஷ் மணி. stars of நாம் success. வெற்றியின் நட்சத்திரமாக Let மாற my வேண்டும். thoughts, words, மனம், and வாக்கு, actions be செயல் elevated, சிரேஷ்டமாக be இருக்க வேண்டும். successful. வெற்றி பெற How வேண்டும். much can I tell மனதின் you the இதயத்தின் things that எத்தனை I விஷயங்களை feel நான் கூறுவது? and ஏனெனில் in நமக்கு my சகோதர heart? சகோதரிகளிடம் Because குடும்பத்திடம் I மிகுந்த have a அன்பு lot of உள்ளது. love for வேறு my என்ன brothers பேசுவது? and sisters பாபா கற்றுக் in கொடுத்த this இந்த family. வார்த்தைகளை நாம் So, தாதியுடன் what இருந்து more can I கற்றுக்கொண்டவற்றை say? நாம் இந்த The வாழ்க்கையின் மூலம் words that Baba has taught us, சாக்காரப்படுத்துவோம். whatever I have learned staying with Dadi, I will put that into practical form through my life. So, before we listen from Didi, I would like to announce about தீதி இன்று Saturday, the வகுப்பிற்கு 15th of கூறும்போது August. முன்பு It's a very special day அதன் for all of நாளை us. It's விசேஷமான Mohini நாள். Didi's மோகினி birthday, and தீதியினுடைய she'll be பிறந்த நாள். completing her 85th தீதி years of 85 this வருடங்களை spirit தீதி life, பூர்த்தி செய்கின்றார். and it's going to be very, very special. We have ரொம்ப விசேஷமான a நாளாக celebration இருக்க planned போகிறது. in Peace Village, பீஸ் and வில்லேஜில் அழகான ஒரு children கொண்டாட்டம் will come ஏற்பாடு here, செய்யப்பட்டிருக்கிறது. and நிறைய also we also பாபாவின் in குழந்தைகள் live வருவாங்க. stream Avyakti Parivar as well. So அவ்யக்தி whoever பரிவார்ல can't நாம make it here, you can நேர்முகமாக join through நாம Avyakti அதை Parivar Zoom. ஒளிபரப்பு செய்வோம். நீங்க The வந்து time அதுல will be பங்கெடுக்கலாம் ஜூம்ல. New York time, அதற்கான 10:30 நேரம் a.m. to வந்து 1 p.m. So காலை this will be 10:30 Saturday, மணியிலிருந்து 1 மணி வரை August இருக்கும். 15th. நியூயார்க் டைம் இது. நாளை இருக்கும் So you all are நியூயார்க் டைம். invited to come. ஸோ நீங்க எல்லாரும் இதுல Very much. பங்கேற்கலாம். And now we will listen இப்பொழுது நாம் from மோகினி Mohini தேவி Didi. கூற இருப்பதை கேட்கலாம். நாளை 10:30 1 மணி வரை காலை நியூயார்க் டைம்.
Om Shanti. Happy Sadguruvar to everyone. எல்லாருக்கும் இனிய சத்குரு தின வாழ்த்துக்கள். Actually, we will also celebrate 90th year of Yagya. நாளைக்கு யஜ்யத்தினுடைய 90வது வருட அந்த விஷயத்தையும் நாம் கொண்டாடுவோம். 90 years. ஏனென்றால் 90 வருடம் என்றால் Brahma Baba, பிரம்மா பாபா when he got இப்பொழுது the visions, அவருக்கு அந்த காட்சிகள் கிடைத்த பொழுது took time, but then he became very clear. அவருக்கு நேரமானது, ஆனால் அவருக்கு மிகவும் தெளிவு ஏற்பட்டது. உலக மாற்றம் என்பது நடக்க இருக்கிறது அப்படிங்கிற அந்த தெளிவு ஏற்பட்டது. And for that, ஸ்தாபனை இடம்பெற வேண்டும். the souls have to be transformed. ஆத்மாக்கள் மாற்றமடைய வேண்டும். தூய்மையற்ற தன்மையிலிருந்து தூய்மையாகணும். தமோவிலிருந்து சத்துவாகணும். So then he decided, அப்போ அவர் முடிவு செய்தார், பிரம்மா பாபா இது கடவுளின் காரியமாக இருக்கும்போது ஒரு கருவியாக decided to create a trust. பாபா வந்து ஒரு ட்ரஸ்டை உருவாக்குவதற்கு முடிவு செய்தார். 8 பேர் இருந்த அந்த 11 வயதினருடைய ஒரு குழுவை, சகோதரிகள் இருக்கும் அந்த குழுவை வந்து ஏற்பாடு அந்த ட்ரஸ்டுக்கு வந்து ஒரு பெயர் உருவாக்கி அந்த ட்ரஸ்டில் கடவுளுடைய சேவைக்காக அனைத்தையும் அவர் அர்ப்பணம் செய்தார். அப்போ வந்து நான் நினைக்கிறேன், எப்படி வந்து பாபா வந்து எதையெல்லாம் ஒரு விதையாக விதைத்தாரோ, எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போதும் பாபா எப்படி வந்து ஒரு விதையாக அதை செய்தார். எல்லாரும் வந்து ஒன்றை ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு பணத்தை வந்து கொடுப்பாங்க. பாபா வந்து விதையாக பாபா அதை செய்தார். அப்புறம் பல குடும்பங்கள் வந்தது, பெரிய யஜ்யம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. ஆனா பாபா என்ன சொல்றார், இன்னைக்கு வந்து நம்மளுடைய பாவனையில தூய்மை அப்படிங்கிறது இருக்கும்போது அந்த யஜ்யம் அப்படிங்கிறது தொடர்ந்தும் நடந்து கொண்டே இருக்கும். I remember that when they were, எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு, we got this plan for Shantivan. சாந்திவனுக்காக இந்த ஒரு நம்ம வந்து ஒரு பிளான் வச்சிருந்த போது அபோல வந்து மேல, அதாவது மவுண்ட் அபோல மலை மீது எதையுமே வந்து நம்மளால செய்ய முடியல. ஏன்னா அங்க மலை மீது எதுவுமே கட்ட முடியாது அப்படிங்கிறது. சாந்திவன்ல இந்த இடம் இருந்தது. ஆரம்ப காலத்துல அது வந்து ஒரு வெற்றிடமாக இருந்தது. அப்போ நாம அதற்காக நிறைய நம்ம வந்து திட்டங்களை செய்தோம். ஒரு 10,000 பேர் வருவதற்கான அந்த ஏற்பாடுகளை நாம் செய்தோம். தாதி பிரகாஷ்மினி பாபாவிடம் வந்து கேட்டாங்க, பாபா இவ்வளவு பெரிய இடமா இருக்கு, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம். பாபா ஒரு வார்த்தையில வந்து சொன்னார், இன்னும் கூட வருவதற்கான அதிகமான பேர் வரத்துக்காக இருக்காங்க, அவங்களுடைய பாக்கியத்தை அவர்கள் உருவாக்கி கொள்ளணும் அப்படின்னு பாபா சொன்னார். ஸோ அதற்கான வந்து திறப்பு விழா நடந்த போது 10,000 பேர் இருந்தாங்க. தாதி ஜான்கி வந்து உடனடியாக சொன்னாங்க, நாம எதை வந்து செய்தாலும் அது வந்து சிறப்பான முறையில பயனாகி விடுகிறது. நாம் 10,000 வைத்து ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப வந்து பாருங்க, 22,000 ஒரு 3 வருடத்துல 2 லட்சம் ஆத்மாக்கள் வந்து பயனெடுக்கிறாங்க. சோ அந்த செல்வத்தினுடைய ஒரு தூய்மை, அதுதான் விதையாக வேலை செய்யும் அந்த பணம். சோ இதான் இதை ஆரம்பிக்கும் பொழுதும் ஒரு தூய பாவனையோடு இது என்னுடைய பங்கீடு அப்படின்னு அந்த விதையாக அந்த பணத்தை வந்து நம்ம கொடுக்கும். யஜ்யத்திற்கு 90 வருடம் அப்படிங்கிற போது உலகத்துல நாம பாக்குறப்போ யஜ்யத்துல வந்து 3 நாள் தான் மேக்சிமம் வந்து அதிக அளவா 3 நாள் தான் யஜ்யத்தை செய்வாங்க. ஏன்னா பிராமணர்களுக்கு சாப்பாடு போடணும், அந்த தீ எரிவதாக இருக்கணும். ஒரு குரு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றவர், அவர் 9 நாளைக்கு செய்தார் யஜ்யத்தை.
of food, trucks of ஸோ எவ்வளோ fruits, ட்ரக்கா வந்து சாப்பாடு because போகும். there were so அப்புறம் many அங்க Brahmins, வந்து so many. எல்லாமே அங்க அவ்வளவு Our rooms, they போகும். would ஏன்னா give அவ்வளவு basket பிராமணர்கள் of இருந்தாங்க. food. ஸோ நம்மளுடைய Because I was ரூம்ல part of அந்த the சாப்பாடு speakers there. கூடையில வந்து பழங்களை But when வைத்து I really விடுவார்கள். think of, ஸோ அதை of வந்து course we நான் know it is Baba's yagya. அது பாபாவினுடைய யஜ்யம் Shiv அப்படிங்கிறது Brahma நமக்கு Baba தெரியும். became the instrument. ஆனாலும் பிரம்மா பாபா அதற்கு And that is why when கருவியாக்கினார். Baba said Brahmacharya, அதனால்தான் பாபா we பிரம்மச்சாரியா have to அப்படின்னு follow சொல்லும் Brahma பொழுது how he நாம் did. பிரம்மா பாபாவை கடைபிடிக்க வேண்டும். அவர் எப்படி And செய்தார்? then one of the, he became number one, which Tadi always say you can become. நீங்க எப்போதுமே நம்பர் He ஒன்னா never ஆக had முடியும். thought, ஆனால் I have given, I put பாபாவுக்கு it, அந்த எண்ணமே இல்லை. நான் this வந்து is இதை my கொடுத்தேன், house, இது used to be my என்னுடையது, house. இது என்னுடைய Never வீடாக used இருந்தது for அப்படின்னு ஒரு I and பொழுதும் my பாபா children. பயன்படுத்தியதே இல்லை. நான் Otherwise, என்னுடையதுங்கிற little வார்த்தை bit thought comes, right? இல்லைன்னா சின்ன அந்த ஒரு I எண்ணமானம் put this, வரும் I இல்லையா, help with நான் this, இதை I help பண்ணேன், with நான் அதை this. கொடுத்தேன் அப்படின்னு. அப்படி எதுவுமே வந்ததில்லை. So the quality of surrender, ஸோ அந்த அர்ப்பணத்தினுடைய தரம் so when எப்படிப்பட்டதாக we have இருந்தது? to follow Brahma Achran, பிரம்மா பாபாவை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது so we are celebrating also 90th year. நாம் And we listened 90வது about வருடத்தை so many கொண்டாடுகின்றோம். wonderful things which have happened. எவ்வளவு But அழகான within this விஷயங்கள் 90 நடந்திருக்கு இல்லையா இந்த 90 வருடங்கள்ல. today's homework, Baba is saying இன்றைய வீட்டு பாடம் பாபா purity is சொல்றாங்க, your decoration. தூய்மை என்பது உங்களுடைய அலங்காரம். The decoration of Brahmins, Baba says complete purity. முழுமையான தூய்மை The decoration அப்படிங்கிறது of Brahmins உங்களுடைய பிராமணர்களினுடைய அலங்காரமாக இருக்கிறது. constantly remain a decorated image எப்போதும் ஒரு அலங்கரிக்கப்பட்ட ரூபமாக இருங்கள். that is remain stable in your அதாவது pure form உங்களுடைய தூய ரூபத்தில் ஸ்திரமாக இருங்கள். and play your hero part உங்களுடைய on this ஹீரோ பாகத்தை unlimited இந்த stage. எல்லையற்ற மேடையில் நடிங்கள். Remain constantly brahmachari எப்போதும் தொடர்ந்தும் பிரம்மாச்சாரியாக இருங்கள். so that Baba says இதன் no மூலம் type of பாபா சொல்றார், impurity. எந்த விதமான தூய்மையற்ற தன்மையும் உங்களிடம் வர வேண்டாம். Even in the thoughts, உங்களுடைய எண்ணங்களில் கூட and in your attitude, any disturbance, மனோபாவத்திலும் கூட எந்த விதமான குழப்பமும் shift in ஏற்பட your வேண்டாம். attitude will also put a black mark on your register. So therefore, உங்களுடைய பதிவேட்டில் ஒரு remain கருப்பு புள்ளியை constantly இட்டுவிடும். அதனால் தொடர்ந்தும் pure நீங்கள் சுத்தமாக இருங்கள், தூய்மையாக even இருங்கள். in your attitude. உங்களுடைய மனோபாவத்தில் கூட நீங்கள் தூய்மையாக Looking இருங்கள். at people, good qualities, மனிதர்களை how நாம் even பார்க்கிற they போது become அவர்களுடைய attitude. நல்ல குணங்கள் இதை நாம் பார்க்கிறப்போ நம்ம வந்து ஒரு மனோபாவத்தை உருவாக்கி விடுகின்றோம் இல்லையா? Pure attitude towards everyone. ஒவ்வொருவருக்காகவும் தூய மனோபாவத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய வீட்டு பாடம் Is to check our attitude நம்முடைய because it's very மனோபாவத்தை நாம subtle. செக் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப It's சூட்சுமமானதாக like இருக்கு. fragrance of flower. You can't ஏன்னா see it, right? அதுல வந்து So attitude மனது also ஒரு like மலரினுடைய good or bad நறுமணம் fragrance. போல இல்ல, அந்த நறுமணத்தை நம்மளால பார்க்க முடியாது. So that's what the homework we will do and அதுதான் நமக்கு வீட்டு celebrate பாடம். our 90th year. நாம் நம்முடைய And of course 90வது combined with வருடத்தையும் கொண்டாடுவோம்.
when I think Mm. of ம். 68 years in Yagya. யஜ்யத்தில் 68 வருடம் இருந்ததை பற்றி சிந்திக்கும் போது It's just feel like I just came to Baba and இப்போதான் every பாபாட்ட little வந்தது thing, போல இருக்கு எனக்கு. and beautiful, very beautiful journey, very beautiful. மிக journey. அழகான ஒரு பயணம். Always good companions and எப்பொழுதும் நல்ல சிறந்த சகவாசம் good என்பது friends, good இருந்திருக்கிறது. family, always. நல்ல குடும்பம், நல்ல ஒரு சகவாசம் இருந்திருக்கிறது. Om Shanti. ஓம் சாந்தி. Om Shanti. So tomorrow is Friday and our schedule from Amritvela 3:30 a.m. to 4:45 a.m. வெள்ளிக்கிழமை In the நம்முடைய evening கால 5 to அட்டவணையில் 5:30 எந்த p.m. Avika மாற்றமும் children will இல்லை. be class 6 o'clock சாயங்காலம் by நிகழ்ச்சி Tibet எப்பயும் staff, போல இருக்கும். followed by Hindi series, English series and chit chat. Once again, want to say that on Saturday we'll be having a special